பொண்ணு மேலே லவ் வரதுக்கு முன்னாடி காமம் தான் ஃபஸ்ட்டு வரும். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் இயக்குனார்னா, சிறு வயதிலிருந்தே நமக்கு எல்லாத்துக்குமே சில படங்கள் பிடிக்கும். அப்படிப்பட்ட படம் தான் வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, பாண்டி நாடு, பாயம்புலி என பல திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் தான் சுசீந்திரன். அவர் தான் இந்த 2K லவ் ஸ்டோரி எடுத்துருக்காரு. இந்த படம் ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சின்ன வயசுலேருந்தே நெருங்கிய நண்பராக யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம ஜெகவீரும் யார் கார்த்திகி அப்படிங்கிற பேரில் ஜெகவீர் நடிச்சிருக்காரு. மோனிகா என்ற பேரில் மீனாட்சி பழகி வராங்க. இவங்க பள்ளி பருவத்திலிருந்து துவங்கி கல்லூரி தொழில் வரைக்கும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் மற்றவங்க பார்க்குறவங்க அப்புறம் இவங்க லவ்வர்ஸாக இருப்பாங்களோ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டயத்தில் இப்படியே போய்கிட்டு இருக்கல, அந்த நண்பர்களால் ஒரு கட்டத்தில் பவித்ரா என்ற பெண்ணை கார்த்திக் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. பவித்ராவை காதலிச்சா கூட மோனியாவுடன் தொடர்ந்து நட்பில் இருக்கிறாரு. இதனாலே பவித்ராவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பிடிக்கவே இல்லை. இதனாலே மோனியாவோட நட்பை முறிச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் மோனியா நட்பை நாங்களாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனாலே பவித்ரா தன்னோட காதலை பிரேக்கப் செஞ்சிடறாங்க. இதே அறிந்த மோனியா கார்த்திக் பவித்ரா ரெண்டு பேரையுமே மீண்டும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கல பவித்ரா அவங்களே எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு விபத்தில் சிக்கி இறந்துடுறாங்க. இதனையே தனது காதலின் மரணத்தை தாங்காமல் கார்த்திக் ரொம்ப துயரத்தில் ஆழ்ந்து மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதனாலே மோனியா இதனால் நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்கானே, இவன் எதுவும் இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அதுக்கடுத்து இதன் பிறகு கார்த்திகா மோனியாவோட திருமணம் திடீர்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதன் பின் என்ன நடந்தது, இருவரும் திருமணம் செய்து கொண்டார்களா அல்லது இறுதி வரை நண்பர்களாகவே இருந்தார்களா என்பதும் படத்தோட கதை. இந்த காலத்து இளைஞர்கள் கவரும் வகையில் அழகான திரைப்படத்தை எடுத்துள்ளார் இயக்குனர் சுசீந்திரன். படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை சில இடங்கள் தொய்வு இருந்தால் கூட அழகிய பயணத்தை பக்கா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து பழகி வந்தாலே அது காதல் தான் என முடிவு செய்யும் இந்த சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரை நண்பர்களாக இருக்கலாம் என காட்டியிருக்கிறாங்க. இதற்கிடையே வரும் குழப்பங்கள், அதனால் ஏற்படும் சில முடிவுகளையும் நண்பர்களாகவே இருவரும் எப்படி சமாளிப்பது என்பதையும் படத்தில் ஆழமான காட்சி அமைச்சுக்கிறாங்க. 90 கிட்ஸ் மனதை தொட்ட பிரியமான தொழில் திரைப்படம் எப்படியோ அதே போல் 2K கிட்ஸ் மனதை தொட்ட 2K லவ் ஸ்டோரி. நடிகர்கள் நடிப்பு பெரிதாக ஒன்றில்லைன்னா கூட குறை இல்லாமல் அழகாக நடிச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னும் சிறப்பாக நடிச்சிருந்தா அந்த படம் வேறு லெவலில் தரமாக அமைஞ்சிருக்கும். மேலும் நகைச்சுவை காட்சிகள் சிறப்பாக இருந்தால் கூட பாலசரவணன், சிங்கம் புலி நடிப்பு ரசிக்கும்படியாக அருமையாக காமெடி பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இரண்டாம் பாதியில் சிங்கமொழி கொடுக்கும் அலப்பறம் அட்டகமாசாக இருந்துன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் டி இமானின் பாடல் பின்னணி இசை இன்னும் நன்றாக இருக்கலாம். ஒளிப்பதிவு எடிட்டிங் அருமைன்னு தான் சொல்ல முடியும். ப்ளஸ் பாயிண்ட் சொல்லப்போனால் நகைச்சுவை காட்சிகள், ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரை நண்பர்களாக பழக முடியும் என காட்டியிருக்காங்க. அப்புறம் மைனஸ் சொல்லப்போனால் விறுவிறுப்பை இன்னும் கூட்டியிருக்கலாம். மொத்தத்தில் 2K லவ் ஸ்டோரி மனதை கவரும் அழகிய பயணம் தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங்க்கு 5க்கு 3 கொடுக்கேன். அந்தளவுக்கு இந்த படம் ஒரு தடவை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.